எப்படி நீங்க ஒரு ஒரு சாதாரண நடிகர்களை நடிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த தாத்தா பாட்டிங்க, ஓ மை காட், எவ்வளோ இன்வால்மெண்ட்ல, எப்படி அவங்கள பத்தி சொல்லுங்க. அதான் நீங்க இப்ப கேட்குற கேள்விகள் இருக்கு இல்லைங்க சார், எப்படி இந்த தாத்தா பாட்டிகளை இந்த கிராமத்து மக்களை நடிக்க வச்சீங்க, சினிமா கேமராவே பார்க்காதவங்க எப்படிலாம் உங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு விடையே தான் இந்த பயாஸ்கோப். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். ஆமாம் ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். இந்த புத்தாண்டு வந்து நமக்கு ரொம்ப உற்சாகமாக தொடங்கி இருக்கு. கண்டிப்பாக. நம்ம கடந்த வருடம் இந்த 2024 இந்த பயாஸ்கோப்புக்கு இசையமைக்கிறது தொடர்பான நிகழ்வுகளை நிறைய சந்தித்தோம். இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் 2025 வெளியாகி மக்களோட ஃபீட்பேக்கை கேட்கக்கூடிய ஒரு புதிய ஒரு மாற்றம் உடைய ஆண்டாக வரப்போகுது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், நம்ம பயாஸ்கோப்புக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பைலட் மாதிரி எடுத்து கதையாக சொல்லலை, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் ரஃபாக ஷூட் பண்ண வீடியோஸ் தான் நான் அனுப்பியிருந்தேன். அப்போது நீங்கள் பயாஸ்கோப்போட ஒரு பர்டிகுலராக அந்த பாட்டி நடிக்க வைக்கிறது, அது அழுகிற சீனை வந்து நான் சொல்லிவிட்டு நீங்கள் ஒருத்தரோட எக்ஸாம்பிளும் சொல்லி அந்த சீனை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சார். எனக்கு கண்டிப்பாக. முதல்ல இந்த படத்துக்கு வந்து என்கிட்ட கதையை தான் சொன்னீங்க நீங்கள். சரி, எப்படி இருக்கும் இது, உண்மையாகவே எனக்கு என்ன இது எப்படி வரப்போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி தான் இருந்தது. பட் படத்தை பார்க்க உட்காந்ததுக்கப்புறம் நிறையா சீன், அதில் குறிப்பாக அந்த பாட்டி சீன் வந்து பார்த்துட்டு தனியாக தான் பார்த்துட்ருக்கேன், ஒரு சும்மா கம்ப்யூட்டரில் தான் பார்க்குறேன். பட் என்னை அறியாமையே அது ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு அந்த இது. பட் அதை தொடர்ந்து நான் எப்படியும் டெய்லி ஒரு 4 முறையாவது அந்த ரீரெக்கார்டிங்காக பார்க்குறோம். அந்த இது இருந்துக்கிட்டே இருந்தது தான் மறக்க முடியாத ஒரு இதாக இருக்கும். எமோஷனல் சீன்ங்கிறது ஒரு ஏரியாங்க சார் இந்த படத்தோட ஒரு பார்ட். அதை தாண்டி இது மேஜர் பார்ட் வந்து காமெடி போர்ஷன் தான். ஓ மை காட். என்கிட்ட நான் இந்த ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த ரிதம் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் வாசிக்க வரும்போது ஒவ்வொரு படத்துக்கும் அது நடக்கும். நம்ம கம்போஸ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட படத்தை போட்டு காமிச்சு பார்க்கும்போது அதில் அவங்க சிரிச்சது மறக்கவே முடியாது. விழுந்து சிரிச்சாங்க யாருமே. இந்த டைரக்டர் அதுவும் அந்த குறிப்பாக இந்த ஷூட் பண்ண போகும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிற்பாங்களே, அந்த சீன் கடைசியாக ஒய்ஃபையும் விட்டுட்டு ஓடுறது சீன் வந்து அது எப்படி யோசிச்சிங்க? இல்லை சார், கேட்டாங்க சார் ஒரு இதில், இவர் இது எப்படி எடுத்தார், யாராவது இப்படி ஒய்ஃப் இருப்பாங்களான்னு கேட்டாங்க சார். இல்லைங்க சார், என்னென்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கனாலே அவங்க ஒரு இறுக்கம் வந்துடும், ஒரு பதட்டம் வந்துடும் அவங்களுக்கு. இப்போ ஊர் ஆட்களை மட்டுமே நம்ம வச்சு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலியில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் இப்படி எடுக்கிறோன்னு முன்கூட்டி கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு நம்மளோட சுச்சுவேஷன் இந்த படத்தை இப்படி தான் பண்ணணும்னா நம்ம தயார்படுத்தியிருப்போம். புதுசாக ஒரு கேரக்டர் வரணும் அப்படின்னா என்னென்னா, நம்ம பார்த்தோம் அந்த மீச கேரக்டர் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தாலே மீசெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னை ஒரு வீரப்பன் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் அதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவர் உங்கள் சொந்தக்காரா சார்? கொஞ்சம் தூரத்து சொந்தம். நம்ம படம் எடுக்கிறத பற்றிலாம் பெருசாக அவருக்கு வந்து அறிமுகம் இருந்திருக்காது. அப்போ ஒரு இந்த மாதிரி நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும். இவர் வராரு. சரி, இவர் விட்டுட்டா நம்ம ரெடி ஆகிருக்கோம். அவரை ஏற்கனவே ஒருத்தர் பேசி வச்சுருந்தோம். நம்ம ஊரில் அப்படி நடக்கும் சார். நம்ம ஷூட்டிங்கில் மாதிரிலாம் ப்ராப்பரான ஷூட்டிங் மாதிரி சார் இன்றைக்கி உங்களுக்கு கால் ஷீட் நீங்கள் வந்துடணும்னு சொல்லிலாம் நம்ம பண்ண முடியும். அவர் வந்துடுவார் நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வர முடியல. சரி, வேறு யாராவது வச்சு எடுத்துடலாம், ஒரு நல்ல இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் ஒரு மூஞ்சிலே ஒரு காமெடி தானே இருக்கணும், யார் வர போகிறாங்கன்னு நினச்சி கரெக்டாக அவரை கூட சிறந்த ஒரு முகம் கொண்ட ஒருத்தர் வந்தார். அப்போதான் நாங்கள் வந்து அவரை அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே வந்தாங்க. அந்த சீன் அந்த படத்தில் வந்து நம்ம வச்சது அப்படி எதாச்சும் வந்தவங்களை பேச வச்சு எடுத்தது தான். அவர் கடைசியாக ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, இவன் இத்தனை வாட்டி நமக்கு சொல்லி கொடுக்குறான், சொதப்புறோம், ஒய்ஃபுக்கு வேற வந்து ஒய்ஃபு முன்னாடி வர அசிங்கப்படுறோம். இப்போ என்னன்னா, அவர் அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவர் வந்து சரி கோவப்பட்டு போகிற மாதிரி, கோச்சிட்டு போகிற மாதிரி போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து இது சொல்லும் போது ஏன் இவ்வளோ நான் சிரிக்கிறேன்னா, அந்த சீன் அந்த மாதிரி ஒரு சீன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப பெருமையாக ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்கோம், அவர் ஹஸ்பண்ட் நடிக்கிறாருன்ட்டு எல்லாமே சொதப்பி கடைசியில் ஒய்ஃப் டென்ஷனாக இது கூட பண்ண தெரியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்து 2 பேரும் ஓடும். அது இந்த படத்தோட ஸ்பெஷலே என்னென்னா சார், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான படங்கள், லட்சக்கணக்கான படங்கள் உலகம் முழுக்க வருது இல்லைங்களா? எல்லா படத்துலையும் நீங்கள்
கண்டிப்பாக ஒரு 10 டேக் 20 டேக் 30 டேக்லாம் போயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் மக்கள் பார்த்த எல்லா படத்துலையும் அந்த ஃபைனல் டேக்கு தானே பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபைனல் டேக்கு முன்னாடி நடந்த டேக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷலு. ஓகே டேக்கை நீங்கள் பார்த்து எங்கேஜ் ஆகிறது, எமோஷனல் ஆகிறது ஒன்று. ஓகே அல்லாத டேக் எப்படி இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி பிகினிங் ஸ்டேஜ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் மக்கள் பார்க்கறதுக்கான ஒரு அது ஒரு அருமையான சீன். அந்த இன்னொரு பொண்ணு வந்து நானும் நடிக்கிறேன்னு சொல்லி சான்ஸே இல்லை. அவங்க எப்படி சார் உண்மையாவே அவங்க என்னன்னா சார், ஒருவேளை அவங்க என்னன்னா நம்மள என்ன நடந்தது அது? நீங்க வந்து ஒரு நடிக்க வராங்க, அவங்க நடிக்க சொல்லி கொடுத்துட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, திருப்பி நீங்க நிறுத்துறீங்க, அவங்க நிற்கவே மாட்டேன்றாங்க. என்னன்னா ஒரு சண்டை சீன், அவங்க அந்த ஒரு சண்டை நடக்கும், ஒரு அவங்களுக்கும் அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொம்பளைக்கும் லேடிஸ்க்கு ஊருக்குள்ள சண்டை வந்துடும் இல்லைங்களா, வாய்க்கா வரப்பு தகராறு வரும், ஆடு தோட்டத்துக்குள்ளே பூந்துருச்சுன்னு ஒரு பிரச்சனை வரும், கோழி வந்து செடியை கொத்திருச்சுன்னு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பயங்கரமாக திட்டிக்குவாங்க, பேசிக்குவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரியான சீன்லாம் சில நேரம் கட்டி பிடிச்சி முடியை பிடிச்சிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் கிராமத்தில் நிறைய நடக்கும் சார். அந்த அந்த படத்தில் வர மாதிரி தொடப்பக்கட்டையில் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீன் வெங்காயம் படத்துக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணணும். அப்போ என்னென்னா அந்த இன்னொருத்தங்க வந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அவங்களுக்கு எல்லாமே சரி அவங்க வரதுக்குள்ளே இவங்களை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இவங்களுக்கு நம்ம டைலாக் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது வந்து இவங்க சரி நம்ம சரியாக நடிக்கலைன்னா வந்து நம்மளை வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நம்மளோட நடிப்பு திறமை எப்படியாவது உங்களுக்கு காட்டி புரிய வரும். அந்த ஒரு நம்மளை எப்படியாவது நம்ம ஓகே அடிச்சுட்டாங்களா? ஆமாம், நம்ம இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சரியா நடிக்கிறோம்னு நினைச்சிட்டு போட்டு புரட்டி எடுத்து அந்த நான் இப்போ நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தியேட்டர்ல ப்ரிவியூ பார்க்கும்போதெல்லாம் மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. நான் இனிமேல் படம் நடிச்சு நான் என்னையா இப்படி சொல்லிவிட்ட, நீ நடிச்சினா தான் உனக்கு ஊர் முழுக்க ரசிகர் மன்றம் வைப்போம், அதுக்கப்புறம் நீ ஸ்டேஜ்ல முதலமைச்சர் ஆயிரலாம். டைலாக் காமெடி ஒன் டைம் ஸ்மைல் சொல்றோம் இல்லைங்களா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அது எப்போ உங்களுக்கு இந்த ஒரு 80s படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு சீன் முழுக்க ஒரு சீன் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த கண்டினியூஸ் லாஃப்ங்கிறது இப்போ இருக்கிற படங்கள்ல மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே சிரிச்சுட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. அவன் வந்து அடுத்த சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த கண்டினியூஸ் லாஃப் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்போ கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு நீங்க வரும்போது அவ்வளோ ரிலீஃபா நீங்க ஃபீல் பண்ணலாம், அவ்வளோ சிரிச்சிருப்பீங்க. படம் பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. நினைச்சு பார்க்கும்போதே இப்போ நான் இந்த இன்டர்வியூலயே சிரிப்பு வரதுன்னா, ரெண்டாவது இந்த சீனுக்கு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சாதாரண எமோஷனோ இல்லை ஏதோ ஒன்று காமெடியோ ஏதோ ஒரு நம்ம எஃபெக்ட்ஸ் போட்டு பண்ணிடுவோம். இந்த இதுக்கு என்னால் என்ன எப்படி பண்றதுன்னு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. குறிப்பா இந்த காமெடி சீன்களுக்கே வந்து இல்லை நீங்கள் காமெடி சீனுக்கு சொல்றீங்க சார், நீங்க வட்ட போட்டு எப்படி பண்ணீங்கன்னு நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இது எப்படி நம்ம பேசும்போது நான் உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஊரில் வந்து கும்மி பாட்டு ஒன்று பாடுவாங்க. வட்ட பொட்டு வச்சு ஏலேலங்கடி ஏலேலோ, நாங்கள் மாடு மேய்க்க போகிறோம் மாடி ஏலேலங்கடி ஏலேலோ, இப்படி வரும். அது களபழிக்க போகிறோம் மாடி ஏலேலங்கடி ஏலேலோ, இப்படி வந்து கிராமத்தில் நடக்கிற ஒரு தொழிலை அவங்க செய்கிற வேலைகளை அந்த பாடல் மூலமாக அவங்க வெளிப்படுத்துவாங்க, அவங்க கவலைகளை இதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இந்த கிராமத்து மக்கள் வந்து களப்பறிக்க போகல, கிணத்து வேலைக்கு போகல, வயல் வேலைக்கு போகல, சினிமா எடுக்கிற வேலைக்கு வராங்க. இப்போ இவங்களோட பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் அதுக்கு அண்ணா டியூனு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. அதாவது ரமணி அம்மாள் தான் பாடினாங்க அப்போது. இல்லை அவங்க உண்மையாகவே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பாட்டு பண்ணாங்க. இந்த ஹோல் திங் இது எப்படி ஆரம்பிக்கணும்ன்ட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு கிராமத்தில் அந்த பறவைகள், அந்த ஆடு மாடு இதுல ரிதம் பண்ணுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப நாளா நான் யோசிச்சிருக்கேன். இந்த ஒரு விஷயம் இது இந்த சவுண்டுகளை வச்சு ரிதம் பண்ணணும்னுட்டு அது ரொம்ப ஆப்டா இதுல. ஆமாம் சார், அந்த ஓப்பனிங்கே ரொம்ப அதை நான் எப்படி பண்ணேன்னா
அந்த உண்மையாகவே அந்த கோழி சவுண்டு ஆடு மாடு சவுண்டுலாம் நான் ரெக்கார்டை எடுத்துக்கிட்டேன், நேரடியாகவே எடுத்துக்கிட்டு அதை வந்து சீக்வன்ஸ் கீபோர்டில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதை மியூசிக்காக மாற்றி அந்த கீபோர்டில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்போதான் வாசிக்க முடியும். கரெக்ட். இல்லாட்டி நம்ம கோழிக்கிட்ட போய் டெம்போல பாடுனா வராது. அதனால அந்த கோழிக்கிட்ட கோ 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 அந்த மாதிரி அதை சீக்வன்ஸ் பண்ணதுனால இன்னும் அழகா வந்துச்சு. ஆமாம், அது ஒரு மியூசிக் மாதிரியே இருந்துச்சு. அப்படியே பேக் ட்ராப்ல அங்கங்கே வரும். அந்த அது ஒரு மியூசிக்காக மட்டும் இல்லாமல் அது விஷுவலாகவும் போடும்போது அந்த வில்லேஜுங்கிறதையும் அதை ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ராக் மட்டும் பாடி வேற ஒரு ட்ராக் பாடி இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் ஃபீமேல் வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரமணி அம்மாள் பாடினோம். அதுக்கு நடுவில் வந்து இது நம்ம ஃபீமேல் பாடலாமா என்னங்கிற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பாட்டி பாடுறாங்க, அந்த ஆலாபும் வந்து ஒரு லேடி வாய்ஸில் இருந்தால் நல்லா இருக்கணும். எனக்கு இதை மாற்றணுன்னே எனக்கு தோணலை சார். நீங்கள் ஒரு ட்ராக் பாடியிருந்தீங்க ஏலேலோ அப்படின்ட்டு ஒரு ஹம்மிங் மாதிரி. அது பண்ணியாச்சு. இந்த பிஜிஎம் என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இதை போடலாமா அதை போடலாமான்னு. அப்போ நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்காக அந்த ஏழு பாடினேன். ஆக்சுவலி இந்த டியூன்ல அது ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இதுல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிடலாம் அப்படின்ட்டு. அது என்னமோ ரொம்ப அழகா வந்துச்சு. சரி, அதான் சார், நான் இதுக்கு நம்ம ரீவொர்க் பண்ணணும், இதில் வந்து நம்ம வேற ஒருத்தங்களை பாட வைக்கணும்னு எனக்கு இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று இருக்குன்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா நான் சும்மா எடிட் பண்ணக்கல, இதை எடுத்து போட்டு நம்ம எடிட் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு மலையோட விஷுவல் ஒரு ட்ரோன் ஷாட்டை போட்ட பிறகு இந்த விஷுவலுக்கு வேற எந்த வாய்ஸுமே செட் ஆகாதுங்கிற மாதிரி உங்க வாய்ஸ் அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு. அந்த அந்த ஒரு மாடுலேஷனும் அவ்வளோ அழகா என்ஹான்ஸ் ஆகி வந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக வந்து. இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். எப்படின்னா இந்த எப்படி நீங்கள் ஒரு சாதாரண நடிகர்களை நடிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த தாத்தா பாட்டிங்க, ஓ மை காட், எவ்வளோ இன்வால்மெண்ட்டில் எப்படி அவங்கள பற்றி சொல்லுங்க. அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்விகள் இருக்கு இல்லைங்க சார். எப்படி இந்த தாத்தா பாட்டிகளை இந்த கிராமத்து மக்களை நடிக்க வச்சிங்க, சினிமா கேமராவே பார்க்காதவங்க எப்படிலாம் உங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு விடையே தான் இந்த பயாஸ்கோப். இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கணும். ஒரு வெங்காயம் ஒரு படம் கிராமத்து மக்களே வச்சு எப்படி கலகலப்பாக எப்படி ஜாலியாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த ஆச்சரியமாக இருக்கு. அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க சார்? அந்த அது டே ஃபுல்லாக இதுதான். ஆமாம், அப்படி தான் ஓடும் சார். ஏன்னா நமக்கு வந்து கால் சீட் பிரச்சனை கிடையாது, பொறுமையாக எடுக்கலாம், நமக்கு வேணுங்கிறத எடுக்கலாம். அப்புறம் என்னன்னா நிறைய டைலாக் வந்து நாம ஒன்று நினச்சிட்டு இருப்போம். ஒரு இப்போ பாட்டி அதில் நான் வந்து ஒரு சீரியஸாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அங்கேயே வாழ்கிற தாத்தா பாட்டிகளுக்கும் இருக்குல்ல. அப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய சீன் எடுக்கணும், இதுக்கு வந்து செலவு நிறையா ஆகும், சாப்பாடு செலவு அது இதெல்லாம் நிறையா ஆகும், என்ன பண்ணலாம், அவங்களே சாப்பாடு கொண்டு வந்துட சொல்லிடலாமா அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ணிட்டு இருப்போம். வீட்டில இருந்தே சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வர சொல்லிடலாமா, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி ஏரி வேலைக்கு போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணிடலாமான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ நான் அதுக்கு ஒரு டைலாக் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் எல்லாரையும் சாப்பாடு கொண்டு வந்தா சொல்லிடலாம் அப்படின்னா, அதுக்கு நான் பாட்டிக்கிட்ட நான் சொல்கிறேன், ஏன்டா நம்ம வேலைக்கு வரவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்கணும்னு நான் டைலாக்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அது அப்படி சும்மா இயல்பாக சொன்னால் நல்லா இருக்காது, அதுக்கு ஒரு பழமொழி மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. சரியான பழமொழி சொல்லுங்க. ஆமாம்மா, ஈரோட்டில் கல்யாணமா அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடா அப்படின்ட்டு அவங்க. ஆமாம்ல, இப்போ நம்ம என்ன சொல்ல நினைச்சோமோ ஒரு பெரிய பேராவை அவங்க அழகா ஒரு பழமொழியில வந்து சொல்லி கன்வே பண்ண, இது சூப்பரா இருக்கு. ஆமா சரி, இப்போ அந்த படத்துல இருக்கிறவங்க பேருக்கு தான் நான் டைலாக் ரைட்டரு, பேருக்கு தான் நான் டைரக்டரு, மேக்சிமம் அவங்க டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, மேக்சிமம் அவங்க சொன்ன டைலாக்ஸ் இதுக்குள்ள. அதனால தான் அந்த படம் அவ்வளோ நேச்சுராகவும் அசல் படமாக எந்த செயற்கைத்தனமும் இல்லாமல் ஒரு ஒரு நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு கிராமத்தில் போய் அங்கங்கே பயங்கரமாக நறுக்குன்னு சின்ன சின்ன குட்டி குட்டியா. உதாரணத்துக்கு பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க, டெய்லி இதே சேரை போட்டிருக்கேன், நான் இன்னைக்கு பட்டு சேரீ கட்டிட்டு வருவேன். அவங்க அந்த கண்டினியூட்டிக்காக ஒரு சேரீ இருக்கு, அதை விட்டுட்டு ஒரே பழைய சேரீ கட்டிட்டு நான் பட்டு சேரீ கட்டிட்டு உட்காந்துருக்கேன். அது என்ன சார், அது ஒரு ஏழை பாட்டி அப்படிங்கிறது அந்த சீன்ல கன்வே பண்ணுறோம். கண்டினியூட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று எடுத்த சீனோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு, அது கொஞ்சம் சரியா வரலன்ட்டு க்ளோஸ் அப் எடுக்கணும்ட்டு அடுத்த நாள் அது பிளான் பண்ணணும்.
நேத்தும் பழைய சீலையை தான் கட்டணும், இன்னைக்கு நான் பழைய சீலை தான் கட்டணுமா, ஏன் இன்னைக்கு ஒரு நாள் நான் பட்டு சேலை கட்டினா அது அப்படின்னு பட்டு சேலை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன். உண்மையாவே சரி, இதை ஒரு சீனா அதில் அப்போ நடந்த சம்பவங்கள்ங்கிறதுனால சரி அவங்களுக்கு அதுதானே. ஒரு விசேஷத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட ஒரு 10 சீலை இருக்கும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் கட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. நம்ம கேமராவில் தெரியுறோம், எல்லாரும் பார்க்க போகிறாங்க, நேற்று அதே பழைய சீலை, இன்னைக்கு அதே பழைய சீலை. அப்போ ஒரு சீனு, இன்னொரு சீனு, இந்த காமெடி நடந்துட்டு இருக்கும்போது நான் தாசில்தார்ட்ட போனோம், நீ போகிறதுக்குள்ள தாசில்தார் ரிட்டையர்ட் இல்லை, இதெல்லாம் கிராமத்தில் வந்துட்டு சார் இயல்பாகவே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காமெடி. நம்ம ஒரு கவுண்டமணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால சினிமாவில் வந்து கவுண்டமணி ஆகிடுறாரு சார். ஒரு வைரமுத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் வந்து சினிமாவில் வைரமுத்து ஆகிடுறாரு. அதே மாதிரி 1000 வைரமுத்துகள், 1000 கண்ணதாசன், 1000 கவுண்டமணி நகைச்சுவைகள் வந்து ஊர்ல வந்து சினிமாவுக்கு வர முடியாம அந்த ஊருக்குள்ளேயே அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. நான் அந்த ஒரு நம்ம காமெடியான சீன் எல்லாம் வந்து நம்ம நிறைய பேசுறோம், ஒரு எமோஷனலான சீனையும் நம்ம வந்து இங்க பதிவு பண்ணோம் சார். நீங்கள் தமிழ்நாட்டில் நான் அடித்து சொல்லுவேன் சார், நீங்கள் இவ்வளோ பெரிய பேரரசுன்னு சொல்லக்கூடிய கவிஞர்கள்ட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்துருந்தா கூட அந்த வரியை எழுதுவாங்களா, எழுதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு பையனோ ஒரு பேரனோ இறந்துடுறான், அவனை நினச்சி ஒரு பாட்டி பாடுற ஒரு ஒப்பாரியில் இருக்கிற வரிகள் சார், நாட்டுப்புறம் அந்த ஒப்பாரி பாடல்கள், அந்த நம்ம ஊர் கிளவிகளோட வரிகளையும் கற்பனை திறனையும் நான் சொல்கிறேன். அந்த பாட்டி சொல்லுது, அவன் இறந்த பின்னாடி, உன் நெத்தி அழகா நான் நிலவுல எழுதி வச்சேன். நிலவுனா நம்ம நிலவு வாசப்படி இருக்குல்ல, நிலவுனா நிலா இல்லைங்க சார், நிலவுல எழுதி வச்சேன், நான் நிலவடிக்கும் நேரமெல்லாம் உன் நினைச்ச அளவுக்கு வச்சேடா. எப்போ என் நிலவுக்கு உன்னை கால் அதை இடிச்சுக்கிறனோ அப்போல்லாம் உன்னை நினச்சிக்கிட்டு நான். உன் பல்லு அழகை நான் படியில் எழுதி வச்சேன், அரிசியில் அளக்கிற படி இருக்கு இல்லைங்களா, அந்த படியில் எழுதி வச்சேன், நான் படி எடுக்கும் நேரமெல்லாம் உன்னை பார்த்தளவு வச்சேடா. இந்த வரிகள் நினைச்சா சார் எவ்வளோ கற்பனை திறன், எவ்வளோ ஒரு ஆழமான கருத்துகள், இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த படம் ஒரு மீடியமாக இருக்கும். உலகம் முழுக்க இருக்க வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு நாள் சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ. இந்த படத்தில் இன்னொன்று சொல்லணும், ஆடியன்ஸ் நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. படம் போயிட்டே இருக்கும், குறுக்க அந்த பேசுகிற டைலாக்ஸ் வந்து அப்படி ஒரு ஃபன்னாக இருக்கும். அது பாட்டுக்கு சீன் இப்படி போயிட்டு இருக்கு, திடீர்னு இந்த குறுக்க வரவங்க ஒரு பேசுகிறான் பாருங்க, என்ன ஐயோ, அதை கவனிச்சாங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்காது. இல்லைங்க சார், யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் அந்த விஷயம். ஆமாம், இது பிளான் பண்ணி உருவாக்குனது தான் சார். என்னென்னா நம்ம தெரியும், ஒரு வில்லேஜ் படம் அப்படின்னாலே ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா, ஏதோ ஒரு சோக கதை சொல்லுவாங்களா இருக்கும், ஒரு பிரச்சனைகளை சொல்லுவாங்களா இருக்கும், ஒரு பழைய முகம் வந்து ஒரு ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னாலே இது ரொம்ப ஒரு வாழ்வில் சார்ந்து ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஒரு அழுவாச்சி படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஜென்ரலாக ஆடியன்ஸ்க்கு அப்படி ஒரு தாட் இருக்கலாம். ஆனால் இந்த படம் 100% அவங்களை சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ண. இதில் என்ன விஷயம் சார், இந்த 2 பசங்க வந்தாங்க இல்லை, அதில் ஒருத்தன் சிங்கப்பூர் தான் வாழ்விடு. அந்த பையன் வந்து நம்ம ஃப்ரெண்டு சிங்கப்பூர் முஸ்தபா சாரோட பேரன். அவன் சரி கூட்டு வராரு. எனக்கு என்னடா இந்த பையன் என்ன பார்த்துட்டு இவனுக்கு என்ன புரியும், ஃபுல்லாகவே அங்கே வாழ்ந்தவன் அவன், என்ன புரியும்னு எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தான். அப்புறம் இன்ட்ரோல சொல்ல படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவனுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஒரு 15 வயசு தான் இருக்கும். அவன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், குழந்தைங்களோட பார்க்கலாம், குழந்தைங்க சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய். அதாவது இவங்க ஒரு கார்ட்டூனிக்காக சிரிக்கிறதுக்கும் நம்ம ஊர் தாத்தா பாட்டிங்களோட வாழும்போது நடக்கிற நகைச்சுவைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அதுதான் ஆர்டிஃபிஷியல் லாஃப் வேறுங்க சார், ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடிய சிரிப்பு வேற, நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஃபன் இருக்குல்ல அது வேற. ஒரு சாங் ரொம்ப நான் முக்கியமாக நினச்சேன் சார், இந்த படத்தோட உயிர் நாடின்ட்டு. ஏன்னா பார்க்குற ஒரு ஆடியன்ஸை வந்து இவன் ஒருத்தன் படம் எடுக்க போகிறான், அதை வந்து ஒரு நாயகன் அந்த மாதிரி சீரியஸான விஷயமா நம்ம வந்து இருக்கக்கூடாது. நாம் பண்ணுற விஷயம் ஏதோ தத்தி நடந்து வந்து ஒரு குழந்தை நடந்து வர மாதிரி ஒரு பண்ணுறோம். அதை இந்த ஊர் எப்படி பார்க்குது, அந்த ஒரு ஃபன்னியாக இவன் என்னடா குழப்பத்தை போய் திரிகிறான், ஒரு வீணா பண்ண வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், ஒரு வேலைக்கு போக மாட்டானா, இப்படி தானே ஊரில் நம்ம கவனிப்பாங்க. அது வந்து ஒரு பாட்டில் நான் வந்து கன்வே ஆகணும்னு நினச்சேன் சார். அதை நான் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ட்ராக் பாடி நீங்கள் ஒன்று அனுப்பியிருந்தீங்க. நான் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ரேண்டமாக சில வேர்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் ஒரு அசம்பிள் பண்ணி ஒரு ஒரு இதை அனுப்பியிருந்தீங்க.
அந்த வாய்ஸ் வந்துட்டு சார் அந்த விஷயத்தை அவ்வளோ அழகாக கன்வே பண்ணிச்சு. அது எந்த வயசுல நீங்க தான் பாடிருந்தீங்க. உண்மையில என்னன்னா இல்லை நானே சொல்லிடுறேன் சார், இன்னும் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வாய்ஸ் உங்க வாய்ஸ். அவனை ஒரு கிண்டல் பண்ணி பாடு, ஏன்னா முத்தராசா அந்த ஒரு நக்கலும் நையாண்டியும் வந்து ஒரு ஒரு பாட்டுல வந்து எல்லாம் ஒரு ஒரு டெம்ப்ளேட்டடான பாட்டு வருது இல்லைங்களா, நீங்க பாடுறது வந்து ஒரு புதுசா ஒரு 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 வேற ஒரு ஃப்ளேவர் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்தே இல்லை சார். அந்த சீனுக்கு அவ்வளோ பொருத்தமா இருந்துச்சு உங்களோட வாய்ஸ். அது உண்மையாவே நான் எல்லா பாடல்களுக்கும் ட்ராக் பாடும்போது நாம தான் பாடுறோம், அது கடைசியா வேற ஒரு சிங்கரோட மாறிடுது. பட் இதில் வந்து எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அந்த கண்டென்ட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான கண்டென்ட்டு, நாமளும் வேற மாதிரி பாடினது அதை நீங்கள் ஃபைனல் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. இப்ராஹிம் படத்துக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இதுக்கும் நடக்கும்னு தெரியும் சார் எனக்கு. ஏன்னா இங்கே ஒரு வித்தியாசமான படத்தை எடுக்கணும், இங்கே ஒரு புதிய முயற்சியை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னா இந்த கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து நான் அதுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்தை என்னோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சார் இப்படி வந்து எப்படி நான் அந்த படத்தை எடுக்க போகிறேன், எப்படி நான் முடிக்க போகிறேன்னு தெரியல, மியூசிக் அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்கும், இப்படிலாம் நான் பேசும்போது நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக தொடங்கிட முடியும் அப்படின்னு கொடுத்த கான்ஃபிடென்ட் சார். படம் நீங்கள் சொன்ன கதை, அந்த நான் இது வரைக்கும் எடுத்த விஷுவல் பார்த்தேன், கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் வேற எதுவும் பேசாதீங்க, நான் வந்து மியூசிக் பண்ணுறேன், நீங்கள் மற்றது இந்த படத்தில் மியூசிக்காக நான் இருக்கணும், என்னோட மியூசிக்கில் இந்த படம் வரணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப அது சும்மா சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை சார், அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ஒரு கிரியேட்டரை, ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு இன்னொரு டெக்னீஷியன் கொண்டாடுறது, இன்னொரு கிரியேட்டர் கொண்டாடுறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அவங்களோட முயற்சியில் நம்மளும் ஒரு பங்களிப்பாக ஜாயின் பண்ணி வரணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். அந்த உங்களுடைய அந்த அப்ரோச், அவங்க அந்த மனநிலை, உங்களோட அந்த சப்போர்ட், இதெல்லாம் தான் அந்த படம் இன்னைக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக வந்திருக்கு சார். இன்னொன்று, நம்ம என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தை எடுத்துடுறோம், எடுத்து முடித்த பிறகு இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நமக்கு உருவாயிடுது சார். அந்த வகையில் நம்ம எவ்வளோ நாள் இதை நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்வாய்ப்பாக இந்த 2024 முடிஞ்சு இந்த 2025 தொடக்கத்திலேயே நம்மளுடைய பயாஸ்கோப் தான் வந்து மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் பஸாருக்கும் ஆஹா ஓடிடிக்கு டிப்ஸுக்கு எல்லாம் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஒரு பெரிய பெரிய படங்கள் ரஹ்மான் சாருது, இந்த மாதிரி எங்கள் சாரோட படங்கள், பெரிய பெரிய படங்கள் போகிறதுக்கு நடுவில் இந்த மாதிரி வித்தியாசமான படங்களும் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது டிப்ஸு. ஆமாங்க சார், நீங்கள் வித்தியாசமான படம்னு சொன்னதும் எனக்கு டக்கு ஞாபகம் வருது. ஆகாவும் அதே வேலையை செஞ்சாங்க. ஏன்னா நாங்கள் இந்த ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணி நல்ல படங்கிறத நாங்கள் ஈஸியாக மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் அதை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறதுல இந்த பயாஸ்கோப்புக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ப்ரொடியூசர் பஸார் இந்த பிளாட்ஃபார்முக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சார். அதே மாதிரி ஒரு புதிய முயற்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அதுக்கு ஒரு அரங்கம் அமைச்சு நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த புதியகம் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நல்வாழ்த்துக்கள்.